ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. நாம் செவ்வாய் கிரகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, செவ்வாய் கிரகத்தில் ஆல்ரெடி உயிரினங்கள் வாழ்ந்திருக்கிறதா. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரியா இல்லைனா உண்மையா? சயின்டிஸ்டுக்கும் இதை பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1976 நாசா விக்கிங் லேண்டர்ஸை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புகிறாங்க. நாசாக்கு முதல்ல இருந்தே ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. அது என்னன்னா, செவ்வாய் கிரகத்தில் மேபி பாக்டீரியாவோட லைஃப் சரி இருக்குமான்னு சொல்லி அதுக்காக தான் இந்த லேண்டர்ஸை அங்கே அனுப்புகிறாங்க. பட் இதோட ரிசல்ட் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. சில சிக்னல்ஸ் என்ன சொல்லிச்சுன்னா எஸ்ன்னு சொல்லிச்சு, சில சிக்னல்ஸ் நோன்னு சொல்லிச்சு. அதுலேருந்தே எல்லாரோட ஆர்வமும் ரொம்ப அதிகரிக்க தொடங்கிச்சு. செவ்வாய் கிரகத்தில் ஏதாச்சும் உயிரினம் ஆல்ரெடி இருக்கா இல்லைனா அங்கே ஏதாச்சும் ஒன்று மறைக்கப்பட்டு இருக்கா? இப்போ நாம் 1976 ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 2012 வரலாம். இப்போது செவ்வாய் கிரகத்துக்கு கியூரியாசிட்டி ரோவரை லேண்ட் பண்ணுறாங்க. இது தான் இங்கே கேம் சேஞ்சராக இருக்குது. இது என்ன கண்டுபிடிச்சிச்சின்னா, ஆர்கானிக்கான மூலக்கூறுகளை கண்டுபிடிக்குது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிரகத்தில் மிதன் வாயு வெடிப்புகளும் கண்டுபிடிக்கப்படுது. இது என்னன்னா, சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் வாழ்கிறதுக்கான ஒரு சைன் தான் இந்த மிதேன் வாயு. ஸோ இன்னைக்கு கூட செவ்வாய் கிரகத்தில் மேற்பரப்புக்கு அடியில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா 2015 நம்ம போகலாம். நாசா ஒரு ஷாக்கிங்கான டிஸ்கவரியை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னா, செவ்வாய் கிரகத்தில் லிக்விட் வாட்டர் ட்ரேசஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதா சொல்கிறாங்க. இந்த லிக்விட் வாட்டர் ட்ரேசஸ் செவ்வாய் கிரகத்தோட சரிவுகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போது இதோட அர்த்தம் என்னென்னா, அங்கே அதுக்குள்ளே பாக்டீரியா சர்வை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னுக்கு பண்டைய கால செவ்வாய் கிரகம் ரொம்பவே வித்தியாசமாக இருந்ததாக சொல்லப்படுது. 3 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னுக்கு செவ்வாய் கிரகம் எப்படி இருந்துச்சுன்னா, ஆறுகள், ஏரிகள், கடல்கள் கூட இருந்ததா விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் கிரகத்தோட வளிமண்டலம் ரொம்ப திக்காக இருந்ததால் இங்கே உயிர்கள் இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனால் இப்போ அது ஒரு ஃபொசில்ஸாக மாறி இருக்கலாம்னு நம்புகிறாங்க. செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய சில பாறைகளில் ஸ்ட்ரொமேட்டோலைட்ஸ் போல இருக்கிற பேட்டர்ன்ஸும் காட்டப்படுதாம். இது நுண்ணுயிர்களோட காலனிஸ் இருக்கக்கூடியதுக்கான ஒரு சைனாக நம்புகிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப சில சயின்டிஸ்ட் என்ன நம்புகிறாங்கன்னா, செவ்வாய் கிரகத்தில் இப்போ எந்த உயிருமே கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னுக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னுக்கு செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்ந்திருக்கலாம்னு நம்புகிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செவ்வாய் கிரகத்தில் நுண்ணுயிர்கள் இருக்கக்கூடும்னு சொல்கிறாங்க. அது செவ்வாய் கிரகத்தோட மண்ணுக்கு கீழே மறைந்து இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அது சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்க காட்டியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நம்புகிறாங்க. இந்த UFOவோட தியரிஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் நாசாவும் ஸ்பேஸ் எக்ஸும் நிறைய ஹியூமன் மிஷன்ஸுக்கு தயாராகி வருது. ஃபியூச்சரில் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் கிரகத்தில் ஏர்த்தில் இருக்கிற மாதிரி டே நைட் சைக்கிளும் இருக்கிறதா சொல்லப்படுது. செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற ஒரு நாள் ஏர்த்தில் இருக்கிற ஒரு நாளை விட 37 நிமிஷங்கள் நீண்டதா இருக்கும். செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற ஒரு இயர் ஏர்த்தில் இருக்கிற 687 நாட்களுக்கு சமமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிரகத்தில் சூரிய மண்டலத்திலேயே மிகப்பெரிய எரிமலையும் இருக்கு, ஒலிம்பஸ் மோன்ஸ். இது எவரெஸ்ட் மலையை விட 3 மடங்கு உயரமானதுன்னு சொல்லப்படுது. செவ்வாய் கிரகத்துல ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அமைப்பும் இருக்குதாம். இது தான் வாலஸ் மரைனரிஸ். இது 4000 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளத்தை கொண்டு இருக்குதாம். இது பார்க்கறதுக்கு அமெரிக்காவை விட அகலமா இருக்குமாம். செவ்வாய் கிரகத்துல சன்செட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்ம பூமியில சன்செட் ஆரஞ்சு கலர்ல இருக்கும், பட் அங்க ப்ளூ கலர்ல இருக்கும். இப்போ செவ்வாய் கிரகத்துக்கு போயிருக்கிற பெர்செவரன்ஸ் ரோவர் ரோபோட்ஸ் எல்லாம் செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய ராக் சாம்பிள்ஸ் எல்லாம் சேகரித்து கொண்டு இருக்குது. ஏன்னா 2030 அதை திருப்பி நம்ம ஏர்த்துக்கு கொண்டு வரதுக்காக. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிரகத்துக்கு 2 நிலாக்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஒன்று போபோஸ், இன்னொன்று டேமோஸ். அந்த மூணெல்லாம் ஏர்த்துக்கு தெரிகிற மூணு மாதிரி இருக்காது. அது ரொம்பவே சின்னதாக இருக்குமாம். அது இல்லாமல் வியர்ட் ஷேப்பில் இருக்குமாம். பார்க்குறதுக்கு ஒரு பொட்டேட்டோ மாதிரி இருக்குமாம். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செவ்வாய் கிரகத்தை பற்றி சொல்லினேன். உயிரினங்கள் இருக்கிறதுக்கான சில சான்சஸும் அண்ட் அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மாஸ் தமிழ் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.